Good morning students. Accounts from income list records பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போகிறது எக்ஸைஸ் 7 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் சம் கொடுத்தது உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸைஸாக ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் அவுட்டாக ஆறாவது சம் கொடுத்தோம். அதில் சண்டே டெப்டார்ஸ்னுடைய பில்ஸ் அக்செப்டன்ஸ் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து 4,80,000 நீங்கள் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆன்சர் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸைஸ் 7 அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம் லிஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எக்ஸைஸ் 7. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃப்ரம் த ஃபாலோவிங் பர்டிகுலர்ஸ் கால்குலேட் டோட்டல் பர்ச்சேஸ். டோட்டல் பர்ச்சேஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டோட்டல் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். நம்ம கேஷ் பர்ச்சேஸ் இருக்குது, கிரெடிட் பர்ச்சேஸ் இல்லை கண்டுபிடிக்கணும். கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம கிரெடிட்டார்ஸ் லெஜர் போடணும். கிரெடிட்டார்ஸ் லெஜர் போட்டு கிரெடிட் பர்ச்சேஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, பில்ஸ் பேயபிள், ஓப்பனிங் பில்ஸ் பேயபிள், க்ளோசிங் பில்ஸ் பேயபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது தனியாக பில்ஸ் பேயபிள் லெஜர் நம்ம போடணும். போட்டு அதில் நெட் பில்ஸ் பேயபிள் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாதான் கிரெடிட்டார்ஸ் லெஜர் போட்டு நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் சண்டே கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் பில்ஸ் பேயபிள் கொடுத்துருக்காங்க, கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, பெய்டு ஃபார் பில்ஸ் பேயபிள், பில்ஸ் பேயபிளுக்காக கேஷ் பே பண்ண 30,000 கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க, கேஷ் பர்ச்சேஸ் இருக்குது, க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ் இருக்குது, க்ளோசிங் பில்ஸ் பேயபிள். இதை வச்சுட்டு நம்ம சம் போடணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட வேண்டியது பில்ஸ் பேயபிள். பில்ஸ் பேயபிளில் கண்டுபிடிக்கிறோம். என்ன போடணும் ஃபஸ்ட்டு, ஓப்பனிங் பில்ஸ் பேயபிள். ஓப்பனிங் பில்ஸ் பேயபிள் ஆல்வேஸ் இங்கே வரணும், கிரெடிட் சைடில் வரணும். ஏன்னா இது ஒரு கிரெடிட் பேலன்ஸு. பில்ஸ் பேயபிளும் கிரெடிட் பேலன்ஸு, கிரெடிட்டார்ஸும் பில்ஸ் கிரெடிட் பேலன்ஸ். ஸோ இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் பண்ணிட்டோம் 25,000. பில்ஸ் பேயபிள் அகைன்ஸ்ட் கேஷ், கேஷ் கொடுத்துருக்கோம் நம்ம பில்ஸ்க்காக, கேஷ் கொடுத்தது ஒரு 30,000 rupees. அதை நம்ம என்ன பண்ணிடுறோம், டெபிட் பண்ணிடுறோம். இங்கே டெபிட் பண்ணிடுறோம். ஓகேவா? அதாவது பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். ஸோ அது நம்ம டெபிட் பண்ணிட்டோம். அடுத்தது க்ளோசிங் பில்ஸ் பேயபிள் 20,000, அது டெபிட்டில் வரும். இங்கே போட்டாச்சு. அப்போ டோட்டல் டெபிட் எவ்வளவு அப்படின்னா 50,000 rupees. அதாவது கேஷாக கொடுத்தது 30,000 ரூபாயும், பில்ஸ் பேயபிளுக்காக கொடுத்தது 30,000 ரூபாயும், க்ளோசிங் பேலன்ஸாக இருக்கக்கூடியது 20, மொத்தம் டெபிட்டில் இருக்கிறது. டோட்டல் டெபிட் 50,000. இதில் ஓப்பனிங் பில்ஸ் பேயபிளை கழிச்சோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் பில்லு நம்ம வந்து கொடுத்தது 25,000 rupees நம்ம கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச விஷயம். இதில் பில்ஸ் பேயபிளில் இதையை நம்ம எங்கே கொண்டு போகிறோம் அப்படின்னா, கிரெடிட்டார்ஸ் லெஜருக்கு கொண்டுட்டு போகிறோம். கிரெடிட்டார்ஸ் லெஜரில் டெபிட் சைடில் அது வரும். பார்த்தீங்கன்னா டெபிட் சைடில் 25,000 வரும், கண்டுபிடிச்சது வந்துடும். இப்போது டோட்டல் கிரெடிட்டார்ஸ் லெஜர் போடுறோம். கிரெடிட்டார்ஸ் லெஜரில் போடுறோம்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ் ஆல்வேஸ் கிரெடிட் பேலன்ஸ் கம்ஸ் டு கிரெடிட் சைடில் வரணும். 30,000 ரூபாய் நம்ம கிரெடிட் பண்ணிட்டோம். கேஷ் பேமெண்ட் பண்ணியிருக்கோம் கிரெடிட்டார்ஸ்க்கு. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். அப்போ அதனால் கேஷை டெபிட் பண்ணுறோம். 1,20,000 டெபிட் பண்ணுறோம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறோம். கிரெடிட்டார்ஸ்க்கு நாம் என்ன பண்ணியிருக்கோம், பொருளை திருப்பி கொடுத்துருக்குறோம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இது. ஸோ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன், அதுதான் ஜேர்னல். அப்போது பர்ச்சேஸ் ரிட்டர்னை டெபிட் பண்ணுறோம் 15,000. அடுத்து பில்ஸ் பேயபிள் கண்டுபிடிச்சது டெபிட் பண்ணிட்டோம். க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க 25,000, அது டெபிட்டில் வரும். ஸோ 25,000 டெபிட் பண்ணுறோம். டோட்டல் டெபிட் பார்த்தீங்கன்னா 1,85,000. இதில் எது வந்திருக்கு, கிரெடிட்டார்ஸ் கேஷ் கொடுத்தது வந்திருக்கு, கிரெடிட்டார்ஸ் நம்ம திருப்பி கொடுத்தது கொண்டு வந்திருக்கோம், பில்ஸ் பணம் கொடுத்துருக்கோம், பில்ஸ் பேயபிள் செக் மூலியமாக, பில்ஸ் மூலியமாக 25,000 நம்ம கொடுத்துருக்கோம், அது வந்திருக்கு. க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ் வந்திருக்கு. டோட்டலாக 1,85,000. இதில் ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸை கழிச்சிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது கிரெடிட் பர்ச்சேஸ். இவ்வளவு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 1,85,000 ரூபாய். ஸோ ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்குன்னா, கேஷ் பர்ச்சேஸ் இருக்குது 2,25,000. அது கூட இந்த கிரெடிட் பர்ச்சேஸ் 1,55,000 கூட்டிட்டோம்னா டோட்டல் பர்ச்சேஸ் 3,80,000. இதுதான் ஆன்சர். வெரி சிம்பிள்.
we will get more marks. நல்ல மார்க் எடுக்க முடியும். கான்சன்ட்ரேஷனோட படித்தோம்னா நல்லா பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு ஒர்க் அவுட் சம் வந்து கொடுத்துருக்கு. இதுக்கு ஆன்சரும் இதுலேயே கொடுத்துருக்கேன் பின்னாடி. இங்கே பாருங்கள், இதில் ஆன்சர் இங்கே கொடுத்துருக்குறேன். அந்த சம்மை பார்த்துட்டு இந்த ஆன்சர் பார்த்து நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ போடுறது எல்லாமே உங்களுக்கு வரும். டோட்டல் உங்களுடைய ப்ளஸ் டூ சிலபஸில் இருக்கக்கூடிய அனைத்து யூனிட்ஸுக்கும் உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துருவேன். அடுத்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு கொஷின்ஸ் நான் ரெடி பண்ணி தரேன். உங்களுக்கு நிறைய மார்க் அக்கௌண்ட்ஸில் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி தரேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.